வணக்கம் பங்கஜம், வணக்கம். வாங்க இளிச்சக்கா, இருங்க. என்ன இளிச்சக்கா உடனே போய் உட்காந்துட்டியோ? வந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன விஷயம் டி நெட்டவள்ளி? ஏக்கா எங்க வீட்டில் 2 குரங்குகள் கிடக்கலாக்கா. ஏஞ்சலும் அவங்க அம்மாவும் ஏக்கா ரொம்ப வேதனையா இருக்குக்கா. எங்க வீட்டில் இருக்கிற கார்லிக்ஸு, சீனி, உப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து திங்காவோக்கா. பாபு ரொம்ப வருத்தப்படுதாரு, கஷ்டமா இருக்குக்கா. அதான் இந்த நம்ம மொட்டையம்மா இருக்காவளா, மீனாட்சி அம்மா, அவங்க நல்வழிப்படுத்துதல் கிளாஸ் எடுக்குன்னு சொல்லியிருக்காவளாக்கா. இதுங்க 2 அங்கே எப்படியாட்டு கொண்டு விட்டுட்டு வந்துட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சிருக்கோம். கொஞ்சம் வாரியலாக்கா. என்ன சொல்லி கொண்டு போய் விட முடியும் டி? அவங்க ஒரு 2 நாளா தாங்க இருந்தாங்கன்னா அந்த அம்மா ஒரு வழிபடுத்தி விட்டுரும். இருக்குமா இதுங்க ஓடி வந்துட்டுனா? அதாவது மிஸ்டர் அவ்வை தாயே, நீங்க வந்தீங்கன்னா அந்த 2 கிறுக்குகளையும் நம்ம அப்படி நைஸா கார் ஏற்றி கொண்டு இந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த மொட்டையம்மா ஊர்ல கொண்டு விட்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுங்க அங்கே கொஞ்சம் நேரம் கடந்துக்கிட்டு சீரழியும், நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. ஆமா, அதுங்களுக்கு ஒரு வழி பண்ணதான் செய்யணும். ரொம்பலாம் மோசமா பண்ணிட்டு அலைதாவோ. அந்த பிள்ளை தான் அப்படி அந்த அக்காவும் தான் கூட சேர்ந்து தின்னுட்டு அலைதாவோ. அதான் இப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க, அதுங்க 2 ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். வந்து அப்படி நைஸாக பேட்ச் கொடுத்து கூட்டு போயிருவோமாக்கா. அவங்க நல்ல சாப்பாடாக போடுவாவோ, விதவிதமாக சாப்பாடு போடுவோம். நம்மளா முதல்ல தனியாக நின்று பேசுவோம். அப்போ தான் இதுங்க போகணும்னு ஆசை வரும். நம்ம வந்து வாரீங்களான்னு கூப்பிட்டோன்னா அதுங்க கண்டுபிடிச்சிரும். அப்படியாட்டி? இப்போ மணி என்ன ஆகுது? காலைல 10 மணியா? சரி, அதுக்கு நாங்கள் விட்டுட்டுங்க வரதுக்கு எப்படி மணி 12, 1 ஆயிரும். சரி, அப்போ வாங்க. என் மாப்பிள்ள சாயந்தரம் தானே வருவார், என் பிள்ளைகளும் சாயங்காலம் தான் வரும். வாங்க வாங்க போவோம். போய் சீக்கிரமாக அதுங்களை கொண்டு மூட்டை கட்டி அங்கே விட்டு வந்துடுவோம். நம்ம ஊர்ல மட்டும்தான் இப்படி வினோதமான ஆட்களா வந்து சேரதாவோப்பா. நல்ல அறிவுள்ள கூறுள்ள ஆளே கிடையாது. ஒன்னு ஒவ்வொரு தினசுல அலையுதுவோ. ஆமா, உங்களை மாதிரியும் 2, 3 அலையணும்ல, அதான் அவங்க அலையதாவோ. ஏய் பங்கஜம், ஐ கேட்டியோ? ஆமா, கேட்டெல்லாம் போகும்போது சாத்திட்டு தான் போகணும். வேகமா நடங்கோ. சிட். நான் இங்கிலீஷ் பேசினா இவ கேட்ட பத்தி பேசுறா. ஏஞ்சல் கண்ணா, இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. நோ மம்மி, எனக்கு ஃபுல் சிக்கன் சாப்பிடலன்னா எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஏ ஆத்தா, எந்த நேரமும் ஆத்தாலும் அவளும் திங்கிறதுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாவ போல. யார்கிட்ட இவ்வளவு தீவனம் வாங்கி போடுதாவோ? யார் வாங்கி போடணும்? இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கார்ல, அவர் தான் நல்லா வாங்கி போட்டு அழைதார. அவர்லாம் ஒரு மனுஷனா? சி. ஆமா, நமக்கு ஏதாவது வாங்கி தந்திருக்காரா? ஒரு 2 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாரா? நீ ஏஞ்சல் பல்ல பார்த்து வாங்கிட்டார் போல. ஏஞ்சல் கண்ணா, அம்மாவுக்கு குடுப்பியா மாட்டியா? உன் கூட சண்டை. நோ மம்மி, நோ சான்ஸ். தயவு செஞ்சு திங்கும் போது நமக்கு சண்டை வர வேண்டாம். ஆமா, இல்லட்டா மட்டும் இவங்க அப்படியே ஒத்துமையா தின்னு கழிச்சிருவாவோ. ஏட்டிவா நம்ம டிராமாவை ஆரம்பிப்போம். இருங்க பங்கச்சக்கம் மெதுவாக ஆடி அசைஞ்சு இந்த வழியில் இருக்கிற கிளவிகிட்ட பூரா பேசிக்கிட்டே வருவாவோ. அவங்க வரட்டும். இழிச்ச கண்ணா, வா. எப்போ வந்த? அதே நீங்க அம்மையும் அவளும் ஒரு சிக்கனுக்காக நாயா பையா அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன்க்கா. ஓஎம்ஜி, நான் அதை கவனிக்கவே இல்லை. ஆமா கழுதைய, சாப்பாடு தானே முக்கியம். இதெல்லாமா கவனிப்பாவோ? நீங்க அடிச்சிட்டு சாவுங்கக்கா, நாங்க உட்காந்துக்கிறேன். ஏக்கா ஆரம்பிங்க. இந்த மினிப்ல வளக்காப்புல இந்த மொட்டை மண்டை வச்சுட்டு ஒரு ஆச்சி வந்தாவுள்ள மீனாட்சி அம்மா, அவங்க வீட்டுக்கு எப்படியாவது போகணும்டி. எப்பா என்ன சாப்பாடு நம்மளாம் ஒரு நாளைக்கு 3 வேளை சமைப்போமா, அவங்க 6 வேளை விதவிதமா சமைக்காவப்பா. அவங்க வீட்டுக்கு போகணும்டி. ஓஎம்ஜி. ஏஞ்சல் கண்ணா, கவனிச்சியா? கவனிச்சுட்டு தான் இருக்கேன் மம்மி. அவுக்கு சும்மாலாம் அந்த பாட்டி வந்து சேர்க்க மாட்டாவோ வீட்டில். அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாவோ, நல்வழிப்படுத்துதல். அது அவங்ககிட்ட படித்தா மட்டும்தான் நம்ம அவங்க வீட்டில் இருக்க முடியும். ஆமா, நீ கூட ஒரு வாரம் போய் அங்கே நல்வழிப்படுத்துதல் படிச்சுட்டு வந்தியேனட்டி. சரியான சாப்பாடு, சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னல. சந்தோஷமாவா இருந்தேன். இனி அடியா அடிச்சு கொண்டுட்டு தெரியுமா? சும்மா இருட்டி, அதுங்க காதல விழணும்ல. ஆமா, என்ன கவனிப்பு. பாயாசம் என்ன, ஜாங்கிரி என்ன, அல்வா என்ன, சோறு என்ன, பிரியாணி என்ன, எப்பப்பப்பா சாப்பிட வயிறு தான் வேணும். அப்படி கவனிப்பாவள மீனாட்சி அம்மா. நெட்டக்கண்ணா, நாங்க அவங்க வீட்டுக்கு கிளாஸுக்கு போகலாமா? அப்படியா ஜாக்லின் அக்கா, நீங்க எதுக்காக போறியோ? என்ன கிளாஸ் கேப்பாவல்ல? என்ன கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல கண்ணா, எங்களை இன்னைக்கே சேர்த்து விடு. ஏஞ்சல் நம்ம போவோமா? ஆமா, நாங்களும் வரணும். எங்களை உடனே சேர்த்து விடு. அப்புறம் என்ன, பிடிங்க வண்டிய, ஏத்துங்க இந்த கூட்டத்தை, கொண்டு போய் சேருங்க அங்க. சாக்லின் அக்கா, ஏஞ்சலு அங்க முன்னாடி வாசல்ல போய் நில்லுங்க. இந்த வார பசு பிடிச்சு போயிருவோம். இருங்க, அவங்க போட்டோம். இந்த மீனாட்சி அம்மாக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லிடுறேன். ஹலோ. இம்மா மீனாட்சி அம்மா, நான் பங்கஜம் பேசுதேன். இந்த நேரத்து வளக்காப்புல 2 பேரும் ஆப்பிள் பழத்தையும் ஜாங்கிரியும் உட்காந்து வளைச்சு தின்னாவுள்ள ஒரு அம்மாவும் அவளும். ஆமா இம்மா, அவங்களுக்கு நல்வழிப்படுத்துதல் கிளாஸ் ஒரு 2 நாள் வச்சு எடுங்கம்மா. இம்மா ரொம்ப அட்டகாசம் பண்ணுதாவுமா. நெட்டவழி வீட்டில் கிடந்துக்கிட்டு, நெட்டவழி புருஷா இருக்க அவளை பாபு ரொம்ப பாவமா அந்த தம்பி. இம்மா, நான் இன்னைக்கே கூட்டு வரேனே, இன்னைக்கே கொஞ்சம் வச்சு நடத்திருங்களேன். அதுங்க உங்க வீட்டில் நல்லா சாப்பாடு போடுதாவன்னு சொன்னது 2 கிளம்பி இருக்குவோ. ஆமா, இந்த கார் பிடிச்சவங்க வரதுக்கு தான் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும்ல. நாங்கள் கொண்டு விட்டுட்டு போறோன்னே கொஞ்சம் மண்டியில தட்டி சரி பண்ணி விடுங்க. ரொம்ப சிறையளவா இருக்கு, பார்த்துக்கிடுங்க.
ஆட்டும் ஆட்டும். சரி வைக்க. என்ன சொன்னாவோ பெரிய ஔவையார்? உடனே கூட்டிட்டு வா, ஒரு வழி படுத்தி விடுதேன்னு சொல்லியிருக்காவோ. வாங்க இப்ப போய் கார்ல பிடிச்சு கூட்டு போயிட்டு அங்க 2 நாளைக்கு விட்டுட்டு வருவோம். 2 நாள் இவ்வளவு புருஷன் மாதிரி வீட்டுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். என்ன சிறப்படுத்துதுவோ, கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு நிம்மதி இல்லாம பண்ணுதுவோ இவளை போட்டுக்கிட்டு. ஆமா ஆமா, இவ எல்லாரையும் நிம்மதி இல்லாம பண்ணா அதுக்கு தண்டனையை இவ அனுபவிக்க. இழிச்சக்கா தொண்டையை கடிச்சு துப்பி விடுவேன், பேசாம இருக்கணும். சரிம்மா வாங்க போவோம். என்ன அதிசயம், ஏஞ்சல அவங்க அம்மாவும் இந்த மிச்சரை விட்டுட்டு போயிருக்காவோ. சி புளிச்ச மிச்சரு, இது மிச்சர் இல்லையே. தண்ணி எல்லாம் ஊத்தி மிச்சர்ல என்னெல்லாமோ பாலெல்லாம் ஊத்தி வச்சிருக்கியே அம்மா. தேவையில போறவளுக்கு என்னத்தெல்லாமோ கலக்கி திங்காளுமாம்மா. ஏட்டி நெட்டவெளிங்க அதை மோந்து பாரு, ஒரே நாத்தண்டி. என்ன கருமம் கன்றாவி இது. என்னத்தையோ குழப்பி அடிச்சு அம்மையும் அவளும் புதுசா டிஷ் தயாரிக்க பண்ணிருப்பாளுக்குள்ள நாத்த புடுங்குது. அதான் வச்சுட்டு போயிட்டாவோ. இல்லைன்னா இதுங்க நல்லா விட்டுட்டு போச்சே. ஏன் தாய அதை எடுத்து நீங்க நக்குதியில பாருங்க, உங்களை சொல்லணும். ஏ இழிச்சக்கா, கண்டதையும் தின்னுட்டு வவு இருக்கு கலக்கிற போது தூக்கி தூர போட்டு வாங்க. சீக்கிரம் கார் ஏத்தி எங்களை கொண்டு விட்டுட்டு வருவோம். சரி அம்மா வாங்க போவோம். ஏ அம்மா, இந்த மெண்டல் அக்காவில கார் ஓட்ட விட்டுருக்காவோ. ஜாக்லின் அக்கா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமாமா? எங்க மம்மி கார் எப்படி ஓட்டுவாங்க தெரியுமா? எங்க மம்மி கிட்ட யாருமே நிக்க முடியாது. ரேஸ் வச்சாங்கன்னா எங்க மம்மி கார் பறக்கும். ஏதுமா 10 ரூபா பொம்மை காராமா? இழிச்சக்கண்ணா, இந்த ஆண்டி ஓட்டி நீ பார்த்ததில்லையே. கவனமா இருந்துக்கோ, பெல்ட்ட போட்டுக்கோங்க. பறக்கும் வண்டி பறக்கும், இந்த ஜாக்லின் வண்டி அழகாய் பறக்கும். மிதக்கும் வண்டி மிதக்கும், இந்த ஜாக்லின் வண்டி வானத்தில் மிதக்கும். ஆமா, செத்துட்டோன்னா மிதக்க தானே செய்வோங்க. ஷடாப் கண்ணா, அபசகுணமா பேசக்கூடாது, அமைதியாவா. எக்க அம்மாவும் அவளும் அங்க போய் திங்க போறங்கிற குசியில கொண்டாட்டத்துல வாராவோ. மாட்டிக்கிட்டு முழிக்க போறாவோ 2 பேரும். என்னன்னு தெரியலட்டி, இவங்க மாட்டிட்டு முடிக்க போறாவளா இல்ல அந்த அம்மா மாட்டிட்டு முடிக்க போதான்னு தெரியல. சரி பாப்போம். எக்கா நிறுத்துங்க, வந்துட்டு போதும் போதும். பாத்தியா நெட்டக்கண்ணா, ஆண்டி எவ்வளவு சீக்கிரமா ஓட்டிட்டேன்னு. ஆமா சரி இறங்குங்க. மம்மி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோயோ, இவங்க வீட்டுல என்னென்னலாம் வச்சிருப்பாங்களோ. நல்ல பெரிய விளக்கு மாதிரி தான் வச்சிருக்கோம் அந்த அம்மா. சரி சாக்லினக்கா நிறுத்துங்க, போதும். கரெக்டான வழிக்கு வந்தாச்சு. என்னாச்சு கண்ணா, பின்வாசல் வழியா கூட்டு வந்திருக்கீங்க? ஆமா, இவங்க பெரிய கெஸ்ட், இவங்களை வந்து முன்வாசல் வழியா கூட்டு போனோம். எனங்களே மோதிங்க அங்க போய் அடி வாங்க போதுவா. இல்ல அவங்க முன்னாடி நாய் வளர்க்காவும் நாய் கத்திட்டு கிடக்கும்ல, அதனாலதான் பின்வாசல் வழியா கூட்டு வந்தோம். வேற ஒண்ணும் இல்லக்கா, வாங்க போலாம். ஏஞ்சல் கண்ணா, பாத்தியா எவ்வளவு கோகனட் ட்ரீ இருக்குன்னு. நிறைய இளநீ குடிச்சிட்டே இருக்கலாம் பத்தி அங்க இருக்க வரைக்கும். ஐ லவ் இளநீ, ஐ லவ் இளநீ. சாக்லின் அக்கா, இங்க வந்து நீங்க இருக்கிறது சரிதான். அந்த அம்மா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் நல்லபடியா கேட்டு வச்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுவாவோ. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க. நீங்க பெரிய ஆள் பத்தியெல்லாம் நீங்களே வந்து பெரிய ஆள்கிட்ட ஏச்சு வாங்குற மாதிரி இருக்க கூடாதுலக்கா, அதனால உங்களுக்கு சொல்லி விடுதேன். வாட் நான்சென்ஸ், என்ன யாருமே ஏச முடியாது. வாங்க முதல்ல உள்ள போலாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். இந்த அக்கா திங்கிறதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கு. சரி என்ன செய்ய கொண்டு விட்டுருவோம் உள்ள. மீனாட்சியம்மா உள்ள வரலாமா? வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வந்திருக்கியோ, சந்தோஷம். வாங்க. மகஞ்சோனி போன்ல சொன்னது இதுவாமா? ஆமாக்கா இந்த ஒரே மாதிரி குதிரைவாள் போட்டிருக்காவுல்ல, ஒரு வெள்ளை குதிரைவாள் ஒண்ணு, ஒரு செம்பட்ட மண்டை குதிரைவாள், அவங்க 2 பேரும் தான். ஆமா, புது டிக்கெட் அவங்க 2 பேரும் தானே. இழிச்சவளையும் நெட்டையும் தான் எனக்கு நல்லா தெரியுமா. என்கிட்ட வாங்காத அடி அவளுக. வணக்கம் மொட்டாத்தா. என்ன மொட்டாத்தாவா? என்ன திருப்பி உனக்கு ஒரு கிளாஸ் வச்சிருமா? ஐயோ வேண்டாம், தெரியாம சொல்லிவிட்டேன். சாக்லின் அக்கா, அந்த சோப்பு சேலை கட்டியிருப்பாவல்ல, அவங்க தான் மீனாட்சி அம்மா. அவங்க தான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாவோ. சரியா, நாங்க போயிட்டு வரோம். ஓ ஐ சி, ஓகே ஐ வில் மேனேஜ். திரிசா நல்லா இருக்கியாட்டி? எப்படி இருக்க? மாப்பிள்ளை நல்லா இருக்காவளா? அங்க வச்சு பார்த்தும் பேச முடியல வளகாப்புல. நல்லா இருக்கேன்க்கா, எல்லாரும் நல்லா இருக்கோம். இருங்கல. இல்லம்மா, இவங்களை விட்டுட்டு போவதான் வந்தோம். மீனாட்சி அம்மா நம்ம கிளம்புதோன்னா எங்களுக்கு நேரம் ஆயிட்டு. ஆட்டும் சரிம்மா. சரி வாங்க, நம்ம ஏன் நின்றுக்கிட்டு நம்ம போவோம். இல்ல, இங்க நடக்கிற கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு ஆசையா தான் இருக்கு. சரி வாங்க போவோம். சரி, உங்க 2 பேரோட பேரை சொல்லுங்க. என் பேரு ஜாக்லின், என் பொண்ணு பேரு ஏஞ்சல். சரி, முதல்ல கிச்சன்ல இருந்து ஆரம்பிப்போமா? கிச்சன்ல இருந்து நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ மம்மி கிச்சன், ஐ லவ் கிச்சன். வாங்க என் பின்னாடி கிச்சனுக்கு வாங்க. ஆரம்பிக்கிறேன் இன்னையில இருந்து. உங்களுக்கு 2 நாள் சரியான கிளாஸ். எம்மாடி, அத்தம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க 2 என்ன பாடுபட போதோ தெரியலையே. கடைசியில கோவாவுக்கே ஓடிரும் போலையே. போறோம் கிச்சனுக்குள்ள போய் நாம மட்டன் சாப்பிட போறோம். மட்டனா? செவ்வாய்க்கிழமை என்ன மட்டனு? வாங்க எல்லாரும் பின்னாடி.